வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நடிகர் கமல்ஹாசன் எழுதி இயக்கி தயாரித்திருக்கக்கூடிய படம் விஸ்வரூபம். இந்த படம் பல்வேறு திருப்பங்களை கண்டுள்ளது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இஸ்லாமிய அமைப்புகள் இந்த படம் தங்களுடைய மத உணர்வுகளை, தங்களுடைய மன உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறியதுதான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த படத்தின் பிரச்சனைகள் பற்றியும் தமிழக அரசியல் நிலவரம் பற்றியும் ராமநாதபுரம் எம்எல்ஏவும் தமுமுகவுடைய மூத்த தலைவருமான திரு ஜவாஹிர்லால் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். விஸ்வரூபம் படம் அந்த பிரச்சனை இவ்வளவு ஒரு தூரத்துக்கு விஸ்வரூபம் எடுக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அதாவது பாபரி மஸ்ஜித் தகர்ப்பிற்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழக திரையுலகத்தில் ஒரு சாரார் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படம் எடுத்தார்கள். அது பம்பாய் படமாக இருந்தாலும் சரி, ரோஜா படமாக இருந்தாலும் சரி, இப்படி பல படங்களிலே முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், தாடி வைத்தவன் தொப்பி வைத்தவன் எல்லாம் தீவிரவாதிகள் என்ற ஒரு சித்திரம் வரையப்பட்டது. ஆனால் வேதனைக்குரியது என்னவென்றால் பாபரி மஸ்ஜிதுடைய இடிப்பு டிசம்பர் 6, 1992 உச்சநீதிமன்றம் அயோத்தியில் அந்த குறிப்பிட்ட இடத்துல எதுவும் மாற்றம் இருக்கக்கூடாது, ஸ்டேட்டஸ் கோ ஷுட் பி மெயின்டைன்ட் என்று சொன்ன நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை திரட்டி ஒரு வன்முறை கும்பலை திரட்டி அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது என்பது உலகம் அறிந்த உண்மை. பிரச்சனை இந்த படம் பற்றி தான். ஒரு சாரார்த்த ஒரு தரப்பு படங்களை நீங்க பார்க்கும்போது முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய வகையிலே தான் அந்த படங்கள் வந்தது. அந்த படங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு காட்சிகள் அல்லது ஒரு சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரியான ஒரு நிலை அல்லது சில நேரங்களிலே கதை அம்சம் அப்படி இருந்த ஒரு சூழலிலே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் இந்த விஸ்வரூபம் படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முழுக்க முஸ்லிம் சமுதாயத்தை இலக்காக கொண்டு அதை கமல் ஒரு ட்ரில்லர் என்று குறிப்பிடுகிறார். நாங்கள் அதை ஒரு ஹேட் புரோபகண்டா டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், அதாவது வெறுப்புணர்வை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆவண படம் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்தோம். அதற்கு முன்பாக சகோதரர் கமல்ஹாசன் அவர்கள் ஹேராம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தார். அந்த திரைப்படத்திலும் கூட ஒரு பாதி அளவுக்கு ஒரு மதசார்பற்றவாதியாக அந்த படத்திலே நடித்துவிட்டு அதற்கு பிறகு அவருடைய மனைவியை முஸ்லீம்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு இலக்காகிறார்கள் என்று சொல்லி இதற்கெல்லாம் காரணம் நாட்டில மதசார்பின்மையை கொள்கையை பின்பற்றக்கூடிய காந்தியடிகள் என்று சொல்லி அவரை கொல்வதற்காக திட்டமிட்டு எனக்கு முன்னால் நாத்ராம் காட்ஸே எனக்கு முன்பே அவரை கொண்டு விட்டார் என்ற அளவுக்கு அந்த படம் எடுக்கப்பட்டது. அப்போ அவர் இன்றைய விவாதத்தில் மதசார்பற்றவாதி என்றெல்லாம் கமலை சித்தரிக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மைக்கு அடித்தளம் அமைத்தவர் மகாத்மா காந்தியடிகள். அவர்களை கொல்வதாக திட்டமிடுவதாக ஒரு கதை. அதுக்கு அடுத்ததாக அவர் எடுத்த படம் உன்னை போல் ஒருவன். அந்த உன்னை போல் ஒருவனிலும் இதே விஷயங்கள் தான். அதாவது இந்த நாட்டில் ஒரு நீதி பரிபாலன முறை இருக்கின்றது. அதில் சில நேரங்களில் எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், மக்களுக்கு இருக்கலாம், ஆனால் மாற்று கருத்துக்கள், ஆனால் நீதி பரிபாலன முறை இருக்கின்றது. ஒருவர் குற்றம் செய்து விட்டால் என்றால் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே இரண்டு கருத்து இருக்க முடியாது. ஆனால் முறையான ஒரு விசாரணை முறைகளுக்கு பிறகுதான் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு முஸ்லிம் தீவிரவாதிகளை சிறையிலிருந்து வெளியே கொண்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் அந்த படத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த படம் வெளிவந்த போது அந்த வெட்னஸ்டே படம் அப்படிங்கிறது ஆங்கில ஹிந்தி படத்திலிருந்து மாற்றப்பட்டதுதான் இந்த உன்னை போல் ஒருவன் படம். வெட்னஸ்டே படத்துல 3 பேர் வில்லன்களா காட்டப்பட்டிருப்பாங்க, 3 பேருமே இஸ்லாமியர்களா இருப்பாங்க. ஆனா கமல் அதை தழுவி எடுத்த படத்துல இந்து முழுமையான நெற்றியில திலகம் இட்டுட்டு ஒரு இருப்பார். அவர் உங்களுக்கு ஆயுதம் சப்ளையா காட்டியிருப்பார். இது அவருடைய மதச்சார்பின்மையை காட்டலையா? இந்த விஸ்வரூபத்தினுடைய ட்ரெய்லர் வெளியான போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் சந்தேகம் வந்தது என்றால் ஏற்கனவே ஹேராம்லையும் உன்னை போல் ஒருவனிலையும் அவர் எடுத்த காட்சிகள் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக
முஸ்லிம் சமூகத்தின் முஸ்லிம் சமூகத்தினுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் இருந்ததுனால அதே தவிர இதை செய்திருக்க கூடும் என்ற ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் எங்களிடம் இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் அவரிடம் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தைகள் படமாகட்டும் உன்னை புலவரான 2 மாதம் இந்தியாவில களமாக கொண்டது. ஆனா விஸ்வரூபம் படம் வந்து களமே இந்தியா கிடையாது. யாரையோ பற்றி குறிப்பிடும் போது நீங்க ஏன் உணர்ச்சிப்படணும்? சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சென்சார்ஷிப்பை பற்றி சொல்லும்போது பிரிண்ட் மீடியால நீங்க எழுதக்கூடிய விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு திரைப்படத்தில் கம்மியான குறைவான வெளிச்சத்தில் கதை, அதேபோல் நடிப்பு, அதேபோல் கலை, அதே போல ஒளி எல்லாவற்றுடன் பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். விஸ்வரூபம் கதை ஆப்கானிஸ்தானை பற்றி அவர் எடுக்கட்டும், அல்காய்தாவை பற்றி எடுக்கட்டும், அவர்களுடைய பயங்கரவாத செயல்களை பற்றி எடுக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இஸ்லாம் வந்து மிக தெளிவாக அநியாயமாக ஒருவனை ஒரு முஸ்லீம் கொன்றால் அவன் முழு சமுதாயத்தையும் கொண்டதுக்கு ஒப்பானாகும் என்று திருக்குரான் சொல்கின்றது. அந்த திருக்குரானை ஓதிவிட்டு தொழுகை என்று சொல்லக்கூடிய நமாஸை வழிபாட்டை நடத்திவிட்டு இறைவனிடம் துவா என்று சொல்லக்கூடிய வேண்டுதலை கேட்டுவிட்டு பயங்கரவாத செயலில் ஒருவர் ஈடுபட்டு திரும்ப வந்து மறுபடியும் அதை செய்கிறார் என்று சொல்லி மதத்தினுடைய அனுஷ்டானங்களை, வணக்க வழிபாட்டு முறைகளை, வேதத்தை இவற்றையெல்லாம் பயங்கரவாத செயலுடன் இணைத்து பார்க்கும்போது திரைப்படம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய கதை அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. சிகரெட் குடிப்பது திரைப்படத்தில் அனுமதிக்கிறாங்களா? இல்லை. மது அருந்துவது அனுமதிக்கின்றாங்களா? இல்லை. அப்போ சிகரெட் குடிச்சிட்டு போட்டும், மது அருந்து போட்டும், அதனால என்ன பாதிப்பு? அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த பார்வையில் நாங்கள் என்ன அஞ்சுகிறோம் என்றால் தமிழ்நாட்டில் அந்யோன்யமாக மாமான் மச்சான் முறை பேசி அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய ஒரு மதசார்பற்ற உண்மையான மதசார்பற்ற தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கம் தலை தோங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த படம் கருத்து மோதல்களை மட்டுமல்ல சமூகங்களுக்கு இடையில மோதல்களை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற ஒரு அக்கறையிலே தான் நாங்கள் இந்த படத்தை பற்றி தமிழக அரசாங்கத்திடம் முறையிட்டோம். அவர்கள் இதை தடை செய்தார். இல்ல, ஒரு படத்தை படமா பார்க்காம அதுக்கு பின்னணியில பல காரணங்களை கற்பிக்கிறது வந்து சரியான விஷயமா இருக்குமா? நிச்சயமாக ஒரு படத்தை பொழுதுபோக்கு அம்சம் கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். அது படம் விருப்பம் தான் பார்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா புறக்கணிச்சிடலாம். அதோட முடிக்காம நம்ம ஏன் வந்து அது ஒரு உணர்வுபூர்வமா அணுகிறோம்? தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகம் 5 முதலமைச்சர்களை உருவாக்கிய ஒரு ஊடகம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. திரைப்படம் அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்தது, மாற்றங்களை கொண்டு வர வல்லது என்பதில் எந்த சந்தேகமே இருக்க முடியாது. பொன்விலங்கு என்ற ஒரு நாவலை நாப்பா எழுதினார். ஒரு நேர்மையான அதிகாரியாக எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கதாபாத்திரம், அரவிந்தன் என்று நினைக்கின்றேன், ஒரு கதாபாத்திரம் வந்தது. அதை பார்த்துவிட்டு சகாயம் போன்ற IAS அதிகாரிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். ஒரு நாவல் படம் வந்து தமிழக மக்களுடன் இலையோடி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வு உண்டு. தே ஹாவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்புணர்வை மறந்து நாம் படம் எடுக்கக்கூடாது. சர்வதேச பயங்கரவாதி என்று அழைக்கப்படக்கூடிய முல்லா உமர், தாலிபானுடைய தலைவர், அந்த கேரக்டர், அந்த பாத்திரம் இந்த படத்தில் இருக்கின்றது. அந்த முல்லா உமர் நம்முடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் ஓராண்டு காலம் தங்கிவிட்டு போனார் என்ற ஒரு வசனம் தமிழ் திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் கேள்விப்பட்டேன். தெலுங்குல அது தெலுங்குல ஹைதராபாத்திலையும் கடப்பாவிலும், அதே போல ஹிந்தி படத்தில் லக்னோலையும் அகமதாபாத்திலையும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் அவர் தங்கிவிட்டு போனதாக ஒரு கதையை சொல்கிறார். கதைக்காக அமைக்கப்பட்டது, உள்நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது இல்லைங்கிறது தெரியுங்களா? நீங்க வேற ஊர்களில் வேற இடத்துல தங்கினதா அந்த கதையில வரும்போது இது கதைக்காக அமைக்கப்பட்ட விஷயங்கிறத இல்லாட்டி எல்லா ஊர்லயும் கோயம்புத்தூர் தங்கின மாதிரி காட்டியிருந்தா அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கலாம். இல்ல, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களை வைத்துக்கொண்டு அவர் அந்த அந்த கதாபாத்திரம் அங்கு தங்குவதாக சொல்கிறார் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய தொடக்கத்தில் இந்த படத்தில் சொல்லக்கூடியவையெல்லாம் ஊடகங்களிலே வந்த உண்மைகள் என்று சொல்கிறார். அப்ப நம்ம திரும்ப கேட்க வேண்டியது இருக்கின்றது, எந்த ஊடகத்தில் முல்லா உமர் தமிழ்நாட்டில் இருந்ததாக செய்தி சொன்னார்கள்? நல்லவர்களா காட்டலாம், ஆனா வில்லங்களா காட்டக்கூடாது. இப்படி இருக்க முடியும்? எல்லா மதத்தை பத்தியும் எல்லா கேரக்டர் பத்தியும் அப்படிதானே காட்டுறாங்க.
அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு நாசர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க ஒரு சிவபக்தரா சித்தரிச்சிருப்பாரு. அவர் வந்து கமலஹாசனை பார்த்து அவருக்கு ஒரு ஆக்சிஜன்லாம் இருக்கும்போது அதை பிடிங்கி விட்டலாமான்னு யோசிச்சுட்டு சீக்கிரம் செத்துப்போ அப்படின்னு க்ளோஸ்அப்ல சொல்லிட்டு சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்போ இது வந்து ஒரு கேரக்டரோட தன்மையா பார்க்காம ஒரு சிவபக்தர் விட்டு கொலையில இறங்குறான்னு சொல்லி இந்துக்கள் கிளம்புனா அது எப்படி ஆகும்? பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த மதமும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக இப்படி செய்து வருவதும், தொடர்ச்சியாக ஒரு ஸ்டீரியோ டைப் என்று ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். முஸ்லீம்கள் என்றால் ஒரு தீவிரவாதி தான், தாடி வைத்திருந்தால் தீவிரவாதி தான் என்ற ஒரு நிலையில நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு யதார்த்தமான நிலை என்னன்னா, தமிழ்நாட்டிலும் கூட சில பகுதிகளில் முஸ்லீம்கள் என்றால் வீடுக்கு வாடகை கூட கொடுக்காததுக்கு தயங்கக்கூடிய பகுதிகள் இருக்கின்றது. கிராமங்களில் இன்னும் அந்த பிற்போக்குத்தனம் இருக்குதான் சில இடங்கள்ல. அதுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்தமா சமுதாயமா எப்படி இருந்துல யாரோ 1-2 பேர் செய்யறதுக்காக எப்படி ஒட்டுமொத்தமா அந்த திரையுலகமே எப்படி இருக்கு, இல்லாட்டி ஒட்டுமொத்தமா சமூகமே இருக்குன்னு மொத்தம் 19 நான் திரையுலகத்தையும் நான் குற்றம் சாட்டவில்லை. அதையும் நான் மிக தெளிவாகவே சொன்னேன். திரையுலகத்தில் ஒரு சாரார் தான் இது போன்ற சித்தரிப்புகளை கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் வந்த நீர்ப்பறவை படத்துல சீனு ராமசாமி முஸ்லீம்களை நல்ல வகையாக சித்தரித்திருக்கார். அதே போல தங்கர் பச்சான் வந்து அவருடைய படங்களில சிறப்பான முறையில யதார்த்தமான நிலைகளை எல்லாம் காட்டியிருக்கின்றார். நல்லவர்களா காட்டலாம், ஆனா வில்லங்களா காட்டக்கூடாது. எப்படி இருக்க முடியும்? எல்லா மதத்தை பத்தியும் எல்லா கேரக்டர் பத்தியும் அப்படிதானே காட்டுறாங்க. இல்ல, நீங்க கேட்பது ரொம்ப நியாயமான கேள்வி. நான் அதை மறுக்கவில்லை. அப்படியெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லல. முஸ்லீம்கள வில்லன்களே இல்லை என்று நான் சொல்வதற்கு நான் வரவில்லை. அதற்கு அல்ல ஆட்சேபனை. நாம் ஆட்சேபனை செய்வது மத அனுஷ்டானங்களையும் மத வழிபாட்டு முறைகளையும் ஒரு தீவிரவாதியுடன் இணைத்து காட்டுவதுதான். அதுவும் குறிப்பாக ஒரு இந்த விஸ்வரூபம் படத்திலே ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியில இந்த தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஒரு தூக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காட்சி, மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியில வந்து ஆடு மாடுகளை வந்து முஸ்லிம்கள் அறுப்பது போன்று அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதாகவும், அங்கே உடனே குரான் வசனங்களும் அதே போல அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் இது போன்ற ஒரு காட்சி. இது எப்படி சென்சார் போர்டு வந்து அனுமதிச்சுன்னே தெரியல. எனக்கு பத்திரிகையாளர் கொல்லப்பட்ட காட்சி வந்து ஊடகங்கள்ல வெளிவந்தது, நேரடியாக நடந்த ஒரு விஷயம் வெளிவந்தது. அதான் நான் அதை தான் சொல்ல வர்றேன். இப்ப வந்து அதை வந்து நீங்க ஒரு பயங்கரவாத சம்பவமா தான் பார்க்கணும், முஸ்லிம்களை தொடர்படுத்தினா எப்படி பார்க்க முடியும்? இல்ல, நான் சொல்ல விரும்பிய செய்தி என்னவென்றால், இது போன்ற காட்சிகள் அது உண்மையிலே நடந்ததா இல்லையா என்பது விமர்சனத்துக்குள்ளது, கருத்து வேறுபாடு இருக்கின்றது. பலர் வந்து அது வந்து அனிமேட்டட் உருவகப்படுத்தப்பட்ட காட்சி இன்டர்நெட்ல வந்தது என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் அந்த சப்ஜெக்டுக்கு போகல. இஸ்லாமியரோட நண்பரா அவர் அறியப்பட்டவர். இன்னைக்கு வரைக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை சொல்ல மாட்டார். அப்புறம் அவரை நீங்க சந்தேகப்படுறது சரியான விஷயமா இருக்கு? இல்ல, நாங்க சந்தேகப்படுறது நியாயமான விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு கமலஹாசன் ஒரு காலகட்டத்தில் இருந்தார். ஹேராம் படம் எடுக்கும் வரை அந்த கமலஹாசன் இருந்தார் என்பது நான் உண்மை. நான் அதை மறுக்கவில்லை. 1992 பாபரி மஸ்ஜித் இடித்த போது வெளிப்படையாகவே இதை கண்டித்து அறிக்கை விட்ட கமலஹாசன் வேறு, நாம் இப்போது பார்க்கக்கூடிய ஹேராமுக்கு பிறகு பார்க்கக்கூடிய கமலஹாசன் வேறு. அமெரிக்கா வந்து கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொன்னான், நாகரிகங்களுக்கு இடையான மோதல்னு சொன்னான். அதே அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்காவுக்கு ஆதரவாக, அமெரிக்காவினுடைய பயங்கரவாத கொள்கைகளுக்கு ஆதரவாக, ஏனென்று சொல்கின்றேன் என்றால், எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்தின் நடக்கக்கூடிய அனைத்து பயங்கரவாத செயல்களினுடைய ஊற்று அமெரிக்கா. ஹீரோஷிமா நாகாசாகியிலிருந்து தொடங்கி ஈராக், ஆப்கானிஸ்தான் என்று பல்வேறு இடங்களில கார்பெட் பாம்பிங்ல அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவித்தார்களே, அந்த அமெரிக்கா கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொல்லிச்சு. கமலஹாசன் அங்கே உட்கார்ந்துகிட்டு கல்ச்சுரல் டெரரிசம்ங்கிறார். நாங்கள் சொல்றோம் இது கல்ச்சுரல் டெரரிசம் இல்ல. கமலஹாசன் தன்னுடைய படத்துல வெளிப்படுத்தி இருப்பது ஒரு அரகண்ட் இன்டெலெக்சுவல் டெரரிசம் நான் சொல்ல வரேன். விஸ்வரூபம் திரைப்படத்துல வில்லன்களை வந்து வெளிநாட்டவர்களாக காட்டியிருக்கிறாரு. ஆனா அதோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்திய முஸ்லீமா தான் காட்டப்பட்டிருக்காரு. அப்ப அது வந்து சாதமான அம்சமா பார்க்கணும். ஒரு படத்தோட ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு பகுதியை பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன நியாயம்? அதுல ஒரு நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஏதோ வந்து தீவிரவாதம் பரவி இருக்குது, முல்லா உமருக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பரவி இருக்கின்றது என்ற காட்சிகளை எல்லாம் இங்க வந்து நீங்க ஹீரோவை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த படத்தினுடைய கதையை எழுதி இயக்கி நடித்திருக்கக்கூடியவர் கமலஹாசன். எனவே ஹீரோவை மட்டும் எடுத்து பார்க்கக்கூடாது.
நாங்க சொல்வது மிக தெளிவாக இந்த படத்துல தான் தமிழ்நாட்டுல ட்ரைனிங் எடுத்தாருன்னு சொல்லி சொல்றோம். ஆனா தெலுங்கு வெர்ஷன்ல ஆந்திரால பண்ண மாதிரி அது வேற. அப்ப வந்து தெலுங்கு முஸ்லீம்களை வந்து ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய முஸ்லீம்களை குறிப்பிட்ட படம் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி வட இந்தியால வந்து ஒரு இடத்தை காட்ட நாங்க சொல்றது, அப்ப நீங்க இந்திய முஸ்லீம்களையே அவர் ஒட்டுமொத்தமாக தீவிரவாத பிரஷ் போட்டு அடிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் எடுக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். டோன்ட் அசோசியேட் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், வர்ஷிப் அண்ட் ரிச்சுவல்ஸ் வித் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். அதாவது மார்க்கத்தினுடைய அனுஷ்டானங்களையும் வழிபாடுகளையும் கோட்பாடுகளையும் இந்த தீவிரவாத செயலுடன் இணைக்காதீங்க. ஏன்னா அந்த மதம் அதை போதிக்கிறது அல்ல. இஸ்லாம் மார்க்கம் வந்து மிகப்பெரிய அளவில் சாந்தியும் சமாதானத்திற்கும் உரிய மார்க்கம். நமது நாட்டினுடைய மிகப்பெரிய ஆன்மீக அறிஞராக இருந்த சுவாமி விவேகானந்தரிலிருந்து ஆரம்பித்து அறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த மதத்தை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். சாதிய கொடுமை ஒழிவதற்கு இஸ்லாம் தான் தீர்வு என்று பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் சொல்ல வரேன், அதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு மதத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏன் பயங்கரவாதத்துடன் இணைத்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதனுடைய ஒரு உச்சமாக வந்து விஸ்வரூபம் அமைந்து விட்டது என்பதுதான் நாங்க சொல்லக்கூடிய செய்தி. அந்த ஒரிஜினல் படத்துல அந்த மாதிரி காட்சி இல்லாம தமிழ்ல வந்து தழுவெடுக்கப்பட்ட உன்னை போல் ஒருவன்ல ஒரு பாத்திரம் திணிக்கப்பட்டிருந்தது. அது என்ன ஒரு சேர்க்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவர் இந்து ஒருத்தர் பண்றாரு, அவர் தான் ஆயுதங்களை சப்ளை பண்றாரு. அப்பயே நீங்க வந்து அவருடைய உணர்வுல புரிஞ்சுக்க வேண்டாமா? இதுக்கு வந்து மத முத்திரை சாட்டக்கூடாது, முஸ்லீம்கள் மட்டும் தான் அப்படி இருக்காங்க அப்படி இல்லாம இந்துக்குள்ளேயும் சில பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு காட்ட ஒரு முயற்சி பண்ணிருக்காரு இல்லையா? அவர் வலுக்கட்டாயம் அவர் தான் அந்த முயற்சி எடுத்திருக்காரு. உன்னை போல ஒருவன்ல வந்து என்ன காட்சி என்றால், தீவிரவாதிகள் முஸ்லிம் தீவிரவாதிகள் அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஈடுபட்டு கைதாகி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த சிறை, ஏன் வந்து நீதிமன்றம் அவங்கள வந்து சிறையை விட்டு எடுத்து சுட்டுக் கொள்ள வேண்டும், அவங்க செஞ்சாங்களா இல்லையாங்கிற பற்றியான விசாரணைகள் தேவைங்கிறது தான். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆயுத சப்ளையர் ஒரு இந்துவா காட்டியிருக்கலாம், அதல்ல முக்கியமான கருப்பொருள் இதுதான். நான் சொல்கின்றேன், ஹைதராபாத்தில் மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா ஷெரீஃபில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு, மேலகானில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு, இதிலெல்லாம் முதல்ல பூர்வாங்க விசாரணையில் முஸ்லீம் இளைஞர்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு மும்பை தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட மாவீரன் ஹேமந்த் கர்கரே அவர்கள் இதையெல்லாம் நடத்தியது முஸ்லீம் தீவிரவாதிகள் அல்ல, முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அதை ஒரு வன்முறை கும்பல் சன்ஸ்தான் அதே போல அபினவ் பாரத் போன்ற குழுக்கள் தான் அதை செய்தது என்று இந்திய ராணுவத்தில் வேலை செஞ்ச லெப்டினன்ட் கர்னல் சசிகாந்த் புரோஹித், ஒரு இந்து பெண் துறவி பிரக்யா தாகூர் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞன் இந்த அஜ்மீர் குண்டுவெடிப்பு, சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட சுவாமி அசீமானந்தாவுக்கு ஜெயிலில் பல உதவிகளை செய்யும் போது நீ ஏன்பா கைதானோன்னா ஹைதராபாத் குண்டுவெடிப்புலன்னு சொன்னோடனே அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். செஞ்சது அவங்க இல்லை, நாங்கள் தான் ஓப்பனாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் இந்த நாடு வந்து பார்த்தது. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவர்கள் வந்து குற்றவாளிகளா இல்லையா என்று யாராக இருந்தாலும் நிர்ணயம் செய்ய வேண்டியது கோர்ட்டு. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் முஸ்லீம்கள் அதனால இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு தீர்ப்பை வைத்து இந்த படத்துல அந்த உன்னை போல் ஒருவன்ல அப்படி எடுத்தார். அதை அவருக்கு சுட்டி காட்டுகிறோம். நீதிமன்றம் நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து இஸ்லாமிய அமைப்புகள் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மாதிரி இப்ப செயல்படலையா? ஒரு சென்சார் அமைப்பு இருக்கிறது, அவர்கள் பார்த்து ஏற்றுக்கொண்ட ஒரு படம் தான் இந்த விஸ்வரூபம் படம். ஒரு மொழியில இல்ல 3 மொழியில இந்த படம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டு வந்து சட்ட ரீதியான அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அவர்கள் அனுமதித்த ஒரு படத்தை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அத்தாரிட்டியா நீங்கள் வந்து தடை செய்யணும் கேட்கலையா? இதே சென்சார் வாரியம் டேம் 999 படத்திற்கு அனுமதி கொடுத்தது. ஆனால் அந்த படம் தமிழகத்தில் திரையிடக்கூடாது என்று இன்னைக்கு எப்படி விஸ்வரூபம் படத்திற்கு குற்றவியல் சட்டத்தினுடைய 144வது பிரிவின் கீழ் திரையரங்குகளில் இந்த திரைப்படம் திரையிடுவதற்கு தடை செய்து தமிழக அரசு உத்தரவிட்டதோ அதே போல்தான் டேம் 999 படத்திற்கும் தடை போட்டது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் அந்த பட தயாரிப்பாளர். இந்த விஸ்வரூபம் படம் தொடர்பான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தான் உச்ச நீதிமன்றமும் அதில் தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது என்றால், சமூக நல்லிணக்கத்தை பேணவும் ஒரு மக்களுடைய உணர்வுகளை புரிந்தும் படம் எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கின்றது. அதே தான் வந்து விஸ்வரூபத்திற்கும் பொருந்தும்.
மிக தெளிவாக நான் சொல்ல வர்றேன், படைப்பாளிக்கு நிச்சயமாக சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். பொறுப்புணர்வு இல்லாமல் எடுக்கப்பட்ட படம் தான் இது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து நீதிமன்ற நீங்க சென்சார் போர்டு இருக்கும்போது அவர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல், நீங்களும் அப்படித்தானே போறீங்க. நாங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக போகவே இல்லை. இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய குடிமக்கள் என்கின்ற அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திடம் நாங்கள் புகார் கொடுத்தோம். தடை செய்தது அரசாங்கம், நீதிமன்றத்துக்கு போனது கமல். அவருடைய நீதிமன்றத்துக்கு அவர் போன பிறகு அதனுடைய பிரதிவாதியாக சேர்ந்தது அரசு. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் தான் போகின்றதை தவிர அதை தாண்டி நாங்கள் எதுவும் செய்யவில்லை. இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். 24 அமைப்புகள் சேர்ந்த தமிழகத்தின் முஸ்லிம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பு இதை முற்றிலுமாக ஜனநாயக ரீதியாகத்தான் பார்க்கின்றோம். கமல் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிலர், ஒரு சின்ன குரூப் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அது எங்களுடைய கூட்டமைப்பு நடத்தின போராட்டம் அல்ல. முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை நாங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டோம். அரசாங்கம் தான் இதை செய்கின்றது. இன்னொரு கருத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கம் தடை விதித்தல உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? நிச்சயமாக உடன்பாடு உண்டு. காரணம் மிக நியாயமாக ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் எதை செய்ய வேண்டுமோ, சென்சார் போர்டு தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்ட சூழலில் அரசாங்கம் தலையிட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஏன் சென்சார் போர்டு அந்த பொறுப்புணர்வை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று சொன்னேன் என்றால், நான் குறிப்பிட்டது போன்று பல காட்சிகள் நிச்சயமாக அவை எப்படி அனுமதித்தார்கள் என்றே தெரியவில்லை. இந்த சென்சார் போர்டு நடுநிலையாக இந்த படத்தை எடுக்கவில்லைங்கிறதா எங்களுடைய கருத்து. சென்சார் போர்டு 3 படங்களுக்கு தடை விதித்திருக்கின்றது. ஒன்று குற்றப்பத்திரிகை, இன்னொன்று தேன்கூடு, மூன்றாவது ஆணிவேறு. அதாவது ஏன் இந்த திரைப்படத்துக்கு தடை விதித்தார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமான தடை விதித்தார்கள். அப்போதெல்லாம் பாரதி ராஜா போன்று என்று கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இந்த 3 திரைப்படத்துக்கு தடை விதித்த போது இந்த தமிழ் திரைப்படத்தினுடைய ஒரு சாரார் இப்போது கமல் அழுது விட்டார் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக வர்றாங்களே. பக்கத்தில் இலங்கையில நம்முடைய தொப்புள் கொடி உறவான தமிழ் மக்கள் வன்மையாக கொல்லப்பட்ட அந்த காட்சிகளை பற்றி, அந்த சித்திரங்களை பற்றி விவரிக்கக்கூடிய, சிங்கள பயங்கரவாதத்தை பற்றி தோல் உரித்து காட்டக்கூடிய அந்த படங்களை இந்தியாவில் அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு நாளிதழில் திரைப்பட உலகத்தை பற்றி ஒரு கட்டுரை வெளியாக உடனடியாக அந்த நாளிதழுக்கு எதிராக கிளம்பியது திரைப்பட உலகம். அவங்களுக்கு பாதிப்புன்னு வர்றாங்கல்ல, அப்ப கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசவில்லையே. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் கமலுக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசுகின்றார். இதே ராமதாஸ் தான் சினிமா தமிழக சமுதாயத்தை சீரழித்து விட்டது என்று சொன்னவர். இந்த படத்திற்காக வேண்டி ஏன் பரிந்துரை பேச வேண்டும்? பிரச்சனையின் அடிப்படையில் ஒருத்தர் கருத்து இருக்க கூடாதா? ஒருத்தர் பிரச்சனையின் அடிப்படையில் யாருக்கு வலி இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இந்த படம் எங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வலியை இவர்கள் உணரவில்லை. உங்களுடைய அதிருப்தி சென்சார் போர்டு சம்பந்தப்பட்டதுன்னா நீங்க ஏன் கமலுக்கு எதிராக போராட்டம் இருக்கீங்க? கமலுக்கு எதிராக நீங்க கண்டனம் கொடுக்குறீங்க? கமல் படத்தை காட்டுறீங்க. சென்சார் போர்டுல கேட்டிருக்கலாமே, எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அந்த சான்றிதழ் எப்படி கொடுத்தீங்க, அதை மறுபரிசீலனை பண்ணி சென்சார் அப்பீல் பண்ணிருக்கலாமே. இன்னைக்கு நாங்க சொன்னது நியாயம்தாங்கிறத கமல் வார்த்தையிலே விட்டது. இந்த படத்தில் சில காட்சிகளை நான் நீக்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர் சொன்னதே சென்சார் போர்டு தவறிவிட்டது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. சென்சார் போர்டுக்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குரலை எழுப்பி வருகிறோம். அது கமல்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாருங்கும் போது அந்த செய்தி மேலோங்கி விட்டதை தவிர நாங்கள் சென்சார் போர்டை விடலை. துப்பாக்கி அப்படிங்கிற படத்துல விஜய்ங்கிற ஒரு நடிகரா மட்டும்தான் இருந்தார். அவருக்கு இயக்கத்திலேயோ கதையிலேயோ தயாரிப்பிலோ அவருக்கு எந்த தொடர்பு முடியாது. ஆனாலும் அந்த துப்பாக்கி படத்துக்கான எதிர்ப்பு அவருக்கு தானே தெரிவிக்கப்பட்டது. அந்த கதையாசிரியருக்கோ, அந்த இயக்குனருக்கோ, அந்த தயாரிப்பாளருக்கோ, ஏன் சென்சார் போர்டுக்கோ அப்போ அதை பத்தி பேச்சே வரலையே. இந்த ஆரக்ஷன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இடஒதுக்கீடு பற்றிய ஒரு படம், அதற்கு உத்தரப்பிரதேச அரசு தடை வித்தது. அப்போ இதே உச்சநீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பு வழங்கியது. சென்சார் போர்டு ஒரு சான்றிதழ் கொடுத்து விட்டால் அதை எந்த மாநில அரசும் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது. இல்ல, எந்த மாநில அரசும் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சென்சார் வாரியம் கொடுத்த சான்றிதழ்களை சேலஞ்ச் பண்ணக்கூடிய உரிமை இருக்கின்றது.
அந்த உரிமையை நிச்சயமாக நாம் பயன்படுத்தி தானே ஆக வேண்டும். துப்பாக்கி அப்படிங்கிற படத்துல விஜய்ங்கிற ஒரு நடிகரா மட்டும்தான் இருந்தார். அவருக்கு வந்து இயக்கத்திலேயோ கதையிலேயோ தயாரிப்புல அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனாலும் அந்த துப்பாக்கி படத்துக்கான எதிர்ப்பு அவருக்கு தானே தெரிவிக்கப்பட்டது. அந்த கதையாசிரியருக்கோ அந்த இயக்குனருக்கோ அந்த தயாரிப்பாளருக்கோ ஏன் சென்சார் போர்டுக்கோ அப்போ அதை பத்தி பேச்சே வரலையே. ஒரு திரைப்படம் என்று சொல்லும் போது அந்த திரைப்படத்தில் நடக்கக்கூடிய ஹீரோவோட தான் அந்த படம் இணைத்து பார்க்கப்படுகிறது தவிர, சில நேரங்களிலே படம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த படத்திலே இயக்கியவர் யார், அந்த படத்துக்கு இசையமைத்தவர் யார் என்றெல்லாம் கூட இல்ல. நான் சொல்ல நான் சொல்ல வர்றேன். துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து விஜய் நடித்த துப்பாக்கி என்று தான் சொல்ல முடியும். அப்பதான் அந்த படத்தை வந்து அடையாளப்படுத்த முடியும். அதுல வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அந்த படத்தினுடைய இயக்குனரும் அந்த படத்தினுடைய விஜயனுடைய தந்தையும் மிக நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் எங்களுக்கு படத்தை போட்டு காட்டினார்கள். நாங்கள் அவர்களிடம் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்தியது என்பதை அவர்கள் உளப்பூர்வமாக உணர்ந்து வருத்தம் தெரிவித்தார்கள். தனி ஒரு ரூம்ல இல்ல, மீடியாலே வருத்தம் தெரிவிச்சாங்க. இப்போ வந்து விஜய் நடிச்ச துப்பாக்கி படத்தை உங்களுக்கு போட்டு காட்டினாங்க, கமல் நடிச்ச விஸ்வரூபம் படத்தை உங்களுக்கு போட்டு காட்டினாங்க. மாதிரி ஒவ்வொரு படத்தையும் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை போட்டு காட்டி தான் ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு சரியான நடைமுறையா இருக்கும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கின்றது, அதையெல்லாம் போட்டு காட்டணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. கமலஹாசனுடைய படத்தை நாங்கள் சொன்னதற்கு காரணம் அவருடைய கடந்த கால படங்கள் ஏற்படுத்திய தாக்கங்களினால் தான் அதை சொன்னோம். இப்போ நாங்கள் முழுக்க சென்சார் வாரியத்தினுடைய சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். அரசியல் பிரமுகர்கள் அதில் இடம்பெறக்கூடாது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அரசியலுக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்கள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு சென்சார் வாரியம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்த தமிழர் சொன்னதுனா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனால வந்து தடை பண்ணுறோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்கிறது சரிதானா? இப்போ ஒரு முஸ்லீம் சமுதாயத்து மேல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நீங்க சொல்லக்கூடிய சந்தேகம், எங்களை வன்முறையாளர் சித்தரிக்க பார்க்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்ல சந்தேகம், அது உண்மைங்கிற மாதிரி ஆயிடாத? ஒரு தடை விதிக்கப்படுறதும் இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுத்துறதும். நீங்க சட்டம் ஒழுங்குன்னு சொல்வதை விட சட்டம் ஒழுங்கு மட்டும் அல்ல, இங்க இருக்கக்கூடிய சமூக அமைதிக்கு களங்கம் கற்பிக்க கூடாது, பிளவு ஏற்படக்கூடாது என்பதெல்லாம் எங்களுக்கு மிக முக்கியமான குறிக்கோள். வருமுன் காப்போம் என்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை தான் தமிழக அரசு வந்து செய்திருக்கின்றது. தமிழகத்தில் தடை போட்டு மற்ற மாநிலங்கள் தடை இல்லாமல் இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? இல்லையே, மற்ற மாநிலங்கள்ல வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில தடை இருக்கின்றது. பெங்களூர்ல, கர்நாடகத்தில் அந்த படத்தை வந்து இந்த படம் முழுக்க கற்பனை, இது முஸ்லிம்களை பின்படுத்துவதற்காக எடுக்கப்படவில்லை, முஸ்லிம்கள் யாரும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இல்லை என்ற ஒரு டைட்டிலுடன் தான் கர்நாடகத்திலே ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் அந்த படத்தை வெளியிட்டிருக்கின்றது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. மிக ஆளுமையான செக்யுலர் ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர் இந்த படத்தை தடை செய்திருக்கின்றது. மலேசியாவிலே தடை செய்திருக்கின்றனர். முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய கேரளாவில் இந்த படம் தடையற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்ல, முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய கேரளாவில் அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு வேற பல காரணங்கள் அங்கே இருக்கின்றது. இங்க வந்து இந்த படத்தில் ஒரு அரசியல் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். நானும் சொல்கின்றேன், ஒரு அரசியல் இருக்கின்றது. அது வந்து காங்கிரஸ் அரசியலாக அது அமைந்திருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த படத்தை ஓடுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு கேரளாவினுடைய சூழலை ஒப்பிட்டு நாம் தமிழ்நாட்டை பார்க்க வேண்டாம். இது மாதிரியான தொடர் நிகழ்வுகளால இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் இல்லையா? வாட்டர் என்ற திரைப்படத்தை கங்கை கரை ஓரம் படம் எடுப்பதற்கே தடுத்த நிகழ்வுகளும் இந்த நாட்டிலே நடைபெற்று இருக்கின்றது. எனவே அவங்களுக்கு பாதிக்கும் போதுதான் என்ன சொல்றாங்க, கருத்து சுதந்திரம் பத்தி பேசுறாங்க. பிறருக்கு பாதிப்பு ஏற்பது மட்டும் கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது தவறான ஒரு பார்வை இல்லை. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நான் மிக தெளிவாக சொல்வேன், மிக பொறுமையாக இந்த விஷயங்களை வந்து சகித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சம்பவம் வந்து இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் அப்படிங்கிற படத்தை பற்றி, அந்த படம் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படம் தான். அதில் இருந்து உலகளாவிய அளவில் அது ஒரே கருத்தாக இருந்தது. அது வந்து இணையதளங்கள்ல இருந்து கூட அகற்றப்பட்டது. ஸோ எல்லாருக்கும் அதில் ஒரு பொது கருத்து இருந்தது. அந்த படத்துடைய உள்நோக்கத்தில் ஒரு பொது கருத்து இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அதை எதிர்த்து இங்கே சென்னையில் வந்து போராட்டம் நடத்தியதும், அதனால அந்த அமெரிக்க தூதரம் தாக்கப்பட்டதும், ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தப்படும் சரியான விஷயமா பாக்குறீங்களா? இந்த படத்தை பற்றி கருத்தை வெளியிடும் போது அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை செயலாளர் ஹில்லரி கிளின்டன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அந்த கோபத்திற்கு மிக முக்கியமான காரணமாக
இருந்தது. இந்த படத்தை பற்றி அவர் மிக சாதாரணமாக இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லைங்கிற அளவில் ஒரு அலட்சியமாக சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அமெரிக்க பயங்கரவாதம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் இடதுசாரி சிந்தனைகள் உள்ள நாடுகளை தாக்கினார்கள். இப்போது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தொடர்ந்து பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதோடு சேர்ந்து அந்த படத்துக்கு ஆதரவாக ஹில்லரி கிளின்டன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதனுடைய ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த போராட்டம் அமைந்தது. இல்ல அது அமெரிக்காவில் நடந்தா ரொம்ப நியாயமா இருந்திருக்கும். இங்கே சென்னையில் தூதரகத்தில் நடத்துறது எப்படியா இருக்கும்? அதனால பாதிக்கப்பட்டது அமெரிக்காவோ அமெரிக்க தூதரமோ இல்ல, சென்னையில் வாழக்கூடிய தமிழர்கள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான். சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அமெரிக்க ஆட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக இங்க இருக்கிறாங்க. இப்ப நாங்க அந்த தூதரகத்துக்கு எதிராக தான் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான குரலை அந்த தூதரகத்துக்கு முன்பாக தான் நாங்கள் காட்ட முடியும். இந்த விஸ்வரூபம் படத்துல கூட இப்ப சமீபத்தில் தியேட்டர்கள் எல்லாம் தாக்கப்பட்டன. யார் தாக்கப்பட்டது என்று தெரியாது, ஆனால் அவ பேர் நமக்கு விழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமாக அந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்று இருக்கக்கூடாது. அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நிலைப்பாடு அல்ல. இதே கமல்ஹாசன் பல சமயங்களில் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவருடைய படங்களையும் சரி நேரடியும் சரி என்ற கருத்துக்கள் எழுதும்போது நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக எந்த கருத்தையும் தெரிவித்ததில்லை, இந்துக்களுக்கு ஆதரவாக. நம்ம நாட்டினுடைய மதசார்பின்மை என்பது தனித்தன்மை வாய்ந்தது. கமல்ஹாசன் நான் ஒரு செக்குலர் ஸ்டேட்டை தேடிக்கொண்டிருக்கிறேன், செக்குலர் மாநிலத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டார். அதே மாதிரி இந்தியாவை விட்டுட்டே வேற ஒரு செக்குலர் நாட்டுக்கு போறாங்கிறாரு. நிச்சயமாக என் சகோதரர் கமல்ஹாசன் அவர்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவை போன்ற ஒரு மதசார்பற்ற நாடை உலகத்துல வேற எங்கேயும் அவர் பார்க்க முடியாது. அதே போல ஒரு மதசார்பற்ற மாநிலத்தையும் அவர் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்முடைய கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம், அதாவது இந்தியாவினுடைய மதசார்பின்மை என்பது மேற்கத்திய மதசார்பின்மை முறையிலிருந்து சற்று மாறுபட்டது. சற்று என்று சொல்வதை விட நிறைய மாறுபட்டது. அங்க செக்குலரிசம் மீன்ஸ் நெகேஷன் ஆஃப் ரிலிஜன், அதாவது மதத்தை முற்றிலுமாக நிராகரித்தல். நம்முடைய மதசார்பின்மை என்பது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலிஜன், அனைத்து மதங்கள் சமமான ஒரு இது கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய கோட்பாடின் அடிப்படையில் நான் பேச வேண்டும் என்றால் திருக்குரான் மிக தெளிவாக பிற மக்கள் வணங்கக்கூடிய கடவுளர்களை நிந்திக்க கூடாது என்று மிக தெளிவாக இஸ்லாம் குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே இந்து கடவுளர்களை அல்லது கிறிஸ்தவர்களுடைய கடவுளர்களை கிண்டல் செய்து கேலி செய்து அல்லது அவற்றை மையமாக வைத்து யார் படம் எடுத்தாலும் அதை தவறு என்று தான் நாங்கள் சொல்வோம். இனி அப்படி ஒரு படம் வந்தால் நிச்சயமாக வலிமையாக எங்களுடைய குரல் ஒலிக்கும். அதுல எங்களுக்கு இரண்டாவது கருத்து இல்லை. நேற்று எம்.எஃப். ஹுசேனுக்கு நடந்தது இன்று கமல்ஹாசனுக்கு நடந்திருக்கிறது என்று கமல் சொன்னார். இது இரண்டையும் ஒப்பிட முடியுமா? இது சரியான விஷயம் தான் பாக்குறேன். இல்ல, சரியான ஒப்பிடல. எம்.எஃப். ஹுசேன் செய்தது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். ஏனென்றால் இந்துக்கள் சரஸ்வதியை வணங்குகிறார்கள். அந்த சரஸ்வதியை நிர்வாண கோலத்தில் வரைந்ததின் காரணமாக அந்த எதிர்ப்பு வந்தது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அதிகமான மக்கள் நேசிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு சித்திரத்தை ஒரு சரஸ்வதியை அது போன்று சித்தரித்திருப்பது மிக தவறான ஒரு செயல். சல்மான் ருஷ்டி ஆகட்டும், தஸ்லிமா நஸ்ரீன் ஆகட்டும், எம்.எஃப். ஹுசேன் ஆகட்டும், கமல்ஹாசன் ஆகட்டும், இப்போ சமீபத்தில் சரிச்சது ஆசிஷ் நந்தி ஆகட்டும், இப்படி யாருமே எந்த கருத்துமே தெரிவிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம எப்படி ஏற்று? கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு தடை விதிக்கப்பட்ட மாதிரி வேறாடா? கருத்து சுதந்திரம் இருக்கின்றது, ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கின்றது. நான் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கொம்பை சுழற்றி கொண்டே இருக்கலாம், ஆனால் அது உங்களுடைய மூக்கை தொடக்கூடாது. ஆஷிஷ் நந்தி சொன்ன கருத்து என்ன கருத்து? அது எந்த விதமான சமூக பொறுப்புணர்வும் இல்லாமல் இந்த நாட்டில் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட தலித் மக்களையும் அதோடு நிற்கவில்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சேர்த்து கொண்டு இந்த நாட்டில் முன்னேற்றங்கள் நடக்காததுக்கு, லஞ்ச லாவணியங்கள் இருப்பதற்கு இந்த ரெண்டு சமூகத்தினர் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு எப்படி கருத்து சுதந்திரம் என்று நாம் பேர் சொல்ல முடியும்? இது கருத்து சுதந்திரம் அல்ல, இது கருத்து பயங்கரவாதம். நாட் அன் அன்ஃபெட்டர்ட் ரைட், எந்த தடையும் இல்லாத உரிமை அல்ல. அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றது. என்ன நிபந்தனை என்றால், எந்த சமூகத்தில் வாழ்கிறோம், யாருக்கு மத்தியில் வாழ்கிறோம், சமூக பொறுப்புணர்வுடன் கருத்தை சொல்வது நிச்சயமாக அனைவருக்கும் கடமை. தமிழகத்தில் பெரியார் இந்து கடவுளை கடுமையாக நிந்தித்தார். அதற்கான கடுமையான போராட்டங்கள் நடத்தினார். நிறைய இடங்களில் பப்ளிக் பிளேஸில், பொது இடங்களில் விநாயகர் சிலை போன்ற சிலைகளை உடைத்தார். அவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இந்த நாடு பார்த்தது.
ஆனால் ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு புனையப்பட்ட ஒரு கதையை வந்து ஏன் இவ்வளவு தீவிரமா எடுக்கணும்? முஸ்லீம்கள் வந்து பெரும்பாலும் சினிமா பார்ப்பவர்களாக அறியப்பட்டவர்கள் அல்ல. பெரும்பாலான குடும்பங்களில் பார்க்கறதுல ஒரு சிலர் தவிர. இப்போ சினிமாவில் எந்த காட்சி வந்தாலும் அவர்கள் ஏதோ படம் எடுத்துட்டு போக வேண்டியதானே, அதையே நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் ஒரு பெருசாக கருதுறீங்க? முஸ்லீம்கள் அதிகமாக சினிமாவில் நாட்டம் கொண்டவர்கள் அல்ல என்பது உண்மையான கருத்து தான், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த சினிமா தங்களை பற்றி, தங்களுடைய சமூகத்தை பற்றி, தங்களுடைய கொள்கைகளை பற்றி, தங்களுடைய மதத்தை பற்றி ஒரு மாஸ் மீடியாவில் பெருமளவில் மக்கள் மத்தியில் கருத்து மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் சித்திரத்தை வரையும் போது நிச்சயமாக கண்ணை பூட்டி கொண்டு சும்மா இருக்க முடியாது. முதல்ல நான் முஸ்லீம், பிறகுதான் மற்ற எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சரியான விஷயமா? நாங்கள் பிறப்பால் தமிழர்கள், மொழியால் தமிழர்கள், கொள்கையால் முஸ்லீம்கள். இதை இப்படிதான் பார்க்க வேண்டும். நாட்டளவில் நாங்கள் இந்தியர்கள். இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழ் எங்கள் மொழி, இந்தியா எங்கள் தாய்நாடு என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இப்போ பிரச்சனை இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறத பார்க்கும்போது இந்த பிரச்சனையை இன்னும் மென்மையாக கையாண்டிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நாங்கள் மென்மையாக தான் கையாண்டோம். யார் இதை தீவிரப்படுத்தியது? யார் வந்து அமெரிக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு கலாச்சார பயங்கரவாதிகள் என்று பேசியது? யார் வந்து பெனோரியா சித்தப்பிரமை பிடித்தவர்கள் என்று பேசியது? யார் வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள அமைப்புகளை வந்து சிறு குழுக்கள் என்று சிறுமைப்படுத்தியது? அவர்கள் தான் அந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் ஏதோ முழு திரையுலகத்தையும் எதிர்ப்பதாக சொல்றாங்க, அது தவறான கருத்து. முழு திரையுலகமோ யாருமோ குறிப்பிட்ட நடிகரோ எங்களுக்கு எதிரி அல்ல. இந்த கருத்தினால் தமிழகத்தில் வாழக்கூடிய, இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பார்வை மோசமாகி, தாடி வைத்து தொப்பி வைத்து கொண்டு ரயிலிலே குரானை ஓதிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு முஸ்லீமை பார்க்கக்கூடிய கமலஹாசனை இந்த விஸ்வரூபத்தை பார்த்தவர் இவர் அடுத்தாப்புல எங்க போய் பாம்பு வைக்க போறானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வுடன் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். தமிழகத்தில் வந்து பெரியார் இந்து கடவுளை கடுமையாக நிந்தித்தார். அதற்கான கடுமையான போராட்டங்கள் நடத்தினார். நிறைய இடங்களில் பப்ளிக் பிளேஸ்ல, பொது இடங்களில் விநாயகர் சிலை போன்ற சிலைகளை உடைத்தார். அவரை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இந்த நாடு பார்த்தது. ஆனால் ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு புனையப்பட்ட ஒரு கதையை வந்து ஏன் இவ்வளவு தீவிரமா எடுக்கணும்? இல்ல, நீங்க வந்து பெரியாருடைய ஒரு விஷயத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் இடஒதுக்கீடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம அனுபவிக்கின்றோம் என்றால் அது ஐயா பெரியார் அவர்களுடைய அந்த சமூக நீதி கொள்கைக்காக அவர் எடுத்து வைத்த வாதங்கள் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. கமலை நீங்கள் பார்க்கலாமே, இந்த ஒரு படத்துல தான் அப்படி விமர்சனம் பண்ணிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் கமல் வந்து சமூக சீர்திருத்தவாதியாக இஸ்லாமிய நண்பர்களாக தான் இருந்திருக்காரு. நீங்க ஏன் பார்க்கல? கமலஹாசன் வந்து இஸ்லாமிய நண்பர்களாக எந்த ஒரு படத்தையும் எடுத்ததாக எனக்கு நினைவில்லை. அவர் எடுத்த படங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்று வரும்போது அவர்களை தீவிரவாதிகளாக தான் காத்திருக்கிறார்கள். தயவு செய்து ஐயா பெரியார் அவர்களுடன் கமலஹாசனை ஒப்பிடாதீர்கள். இந்த தமிழ்நாட்டிலே நான் இருக்க மாட்டேன், நான் ஓடி போறேன்னு சொன்னவரை இந்த நாட்டிலே இருப்பேன், இங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் இங்கே தான் இருப்பேன், என் சவம் இங்கே தான் விழும் என்று சொன்ன ஐயா பெரியார் வந்து ஒரு இமயம். அதுக்கு முன்னாடி ஒரு கடுகு கூட இல்லை கமல். இது போன்ற எதிர்ப்புகள் வந்து நாளைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராகவே திரும்பிவிடும். நாளைக்கு இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டால் அதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மற்றவரிடம் வந்துவிடும் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்படுது. எங்களுக்கு ஆதரவாக கருத்து சொல்லி இருக்கின்ற ஏராளமான தமிழக சிந்தனையாளர்கள், திரைப்பட உலகத்தினர், மற்ற எழுத்தாளர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டில் நிச்சயமாக வராது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. கேரளாவில் இந்த படம் வந்தபோது அதுக்கான ஒரு காங்கிரஸ் அரசு வந்து அது கூட அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ வந்து திமுக, தேமுதிக போன்ற கட்சி தலைவர்லாம் அது கருத்து இருக்காங்க. ஸோ இது அரசியல் பின்னணி இருக்குன்னு நீங்க உண்மையிலே தீவிரமா நம்புறீங்களா? இந்த தடைக்கும் இந்த பிரச்சனைக்கும் பின்னணியில் இந்த தடைக்கு தமிழக அரசு, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விதித்த தடை அரசியலின் பின்னணியில் விதிக்கப்பட்ட தடை அல்ல. ஆனால் இந்த தடை விதித்தவுடன் மணிஷ் திவாரி பேசினதும், அதை தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி பேசினதும், அதே போல கமலிடம் சமரசம் என்ற பெயரில் பேசினதும் காங்கிரஸ் தான் இதை வந்து அரசியல் படுத்தி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. அமெரிக்காவில் வந்து தாடி வைத்திருக்கிறவர்கள் முஸ்லீம்களா சீக்கியர்களா என்று தெரியாமல் கூட தாக்கப்படுவதும் அவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற உருவ ஒற்றுமையை தானே நீங்களும் இங்கே ஒப்பிடுகிறீர்கள். ஆப்கானிஸ்தான்காரும் தாடி வைத்திருக்காரு, நாங்களும் தாடி வைத்திருக்கிறோம். இரண்டு நிலைப்பாடும் ஒரே மாதிரி ஆகிவிடுகிறது. அமெரிக்காவுடைய அரசு நிலைப்பாடும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நபருடைய நிலைப்பாடும் ஒன்றாகிவிடாதா? அந்த இஸ்லாம் பாபியா மேற்கத்திய உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு திரைப்படங்களிலும் அதே போல
ஊடகங்களிலும் தொடர்ந்து திட்டமிட்டு அமெரிக்காவினுடைய ஒரு சாரார், எல்லோரும் கிடையாது, மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் அதை பரப்பி வரக்கூடிய ஒரு சூழலில் சீக்கியர் யார் முஸ்லீம் யார் என்று வேறுபாடு கூட தெரியாமல் அப்பாவி சீக்கிய சகோதரர்களை அல்லது முஸ்லீம்களை தாக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்பப்போ அங்க நடக்குது. அது ஒரு ஹைடெக் கலாச்சாரத்தில் நடக்கின்றது. அதே அடிப்படையில் ஹைடெக் கலாச்சாரத்துடன் இந்த படத்தை எடுத்துக்கொண்டு அந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வை ஏன் இந்தியாவில் நீங்கள் இறக்குமதி செய்ய வேண்டும், அதை தான் நீங்கள் செஞ்சிருக்கீங்கிறதா நாங்கள் கமல் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 2014 லோக்சபா தேர்தலுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது இப்போது டூ ஏர்லி டு கமெண்ட். இது இன்னும் அதற்கான காலம் கனியவில்லை. இப்போ 2013 ஜனவரி பிப்ரவரியில தான் இருக்கின்றோம். அந்த காலம் வரும்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். நீங்க தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியினுடைய நிலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாதான் ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கை வர முடியுங்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ இரண்டு பக்கமா தமிழக அரசியல் பிரிஞ்சிருக்கனால எந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதுவும் கால சூழல் தான் அதை நிர்ணயிக்கும். இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் திமுக சார்புடையவர்களாக அறியப்பட்டவர்கள் பெரும்பான்மையில. ஆனா நீங்கள் கடந்த முறை தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டீங்க. அது என்ன காரணம் அதற்கு? இல்ல, நிச்சயமாக எங்களுக்கு என்று சில கோரிக்கைகள் எங்கள் சமுதாயத்திற்கு என்று உண்டு. அதை தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்துரைத்து வந்திருக்கின்றோம். உதாரணமாக 2004 லோக்சபா தேர்தல் நடைபெற்ற போது அனைத்து இந்திய அளவில் முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு தருவோம் என்று காங்கிரசும் திமுகவும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது மத மற்றும் மொழி சிறுபான்மையினர்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆய்வுகளை எல்லாம் செய்துவிட்டு மே 21, 2007 பிரதமரிடம் அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையில் இந்தியாவில் வாழக்கூடிய மதவழி சிறுபான்மையினர்களுக்கு 15 விழுக்காடு மத்திய அரசாங்கம் தன்னுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அளிக்க வேண்டும், அதில் 10 விழுக்காடு முஸ்லீம்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பரிந்துரை அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. 2009 மறுபடி மீண்டும் மக்களவை தேர்தல் வரும்போது மீண்டும் அதே கருத்தை தான் சொன்னார்கள். இதெல்லாம் வைத்துக்கொண்டு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சில பிரச்சனைகள் மட்டுமல்ல, கடந்த திமுக ஆட்சியில தமிழகத்திலே நடைபெற்ற பல விஷயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அதிமுக அணியில இடம்பெற்று 3 இடங்களிலே போட்டியிட்டு 2 இடங்களிலே வெற்றி பெற்றோம். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில அமையக்கூடிய ஆட்சி எதுவாக இருக்கும் என்பதை கணித்து அதற்குரிய கூட்டணியிலே நாங்கள் இடம்பெறுவோம். இந்த 1.25 ஆண்டுல தமிழக அரசுடைய செயல்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழக அரசாங்கம் பல விஷயங்களில் தேர்தலிலே கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இருந்த போதினும் கூட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனையாக இப்போது மின் பற்றாக்குறை பிரச்சனை அமைந்துவிட்டது. முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி ஓட்டு வங்கி இருக்கிறது. எல்லா கட்சியிலும் அந்த ஓட்டு வங்கியை குறிக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய ஓட்டு நமக்கு சேர வேண்டும் என்று. ஆனால் முஸ்லிம்களுக்கு ஏன் ஒரு தனிப்பெரும் கட்சி எதுவுமே இல்லை? முஸ்லிம்களுக்கு என்று தனிப்பெரும் கட்சி என்று இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் குக்கிராமங்கள் வரை வளர்ந்து வந்த ஒரு கட்சியாக இருக்கின்றது. சென்ற 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டு 4 விழுக்காடு வாக்குகளை வாங்கினோம். இப்போது கூட்டணியில் போட்டியிட்டு 3 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆனால் மனிதநேய கட்சி முஸ்லிம்களால் தொடக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட மனித உரிமை தளத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் ஆர்வம் உள்ள, அதே நேரத்தில் இன்னைக்கு அரசியல் என்றாலே லஞ்ச லாவணியம் மிகுந்த ஒரு நிலையில லஞ்ச லாவணியம் இல்லாமல் தூய்மையான மக்கள் சேவையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில மனிதநேய மக்கள் கட்சி ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு அரசியல் கட்சியாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல பிற சமய மக்களுக்கு மத்தியிலும் வளர்ந்து வருகிறது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையான கருத்துக்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிகுந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பளித்த தந்தி தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.